இந்திய பட்ஜெட்டுக்கு பின்னர் தங்கம் விலை மளமளவென சரிந்து கொண்டிருக்கிறது. 15% இருந்து 6% இம்போர்ட் வரி குறைக்கப்பட்டதே இந்த வீழ்ச்சிக்கான பிரதான காரியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அளவுக்கு தங்கம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்தியாவில் எல்லா நகைக்கடைகளிலும் தங்கம் வாங்க மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே பல நாடுகள் தங்கத்தை வாங்கி குவித்தனர். அதில் சற்று தேக்க நிலை இருப்பதால் அதுவும் தங்க விலை குறைவுக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்கும் பட்சத்தில் மறுபடியும் விலை ஏறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கணிக்கிறார்கள் தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள். பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைத்தால் பொதுவாக தங்க விலைகள் உயரும். குறைந்த வட்டி விகிதங்கள் பொதுவாக அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்தும். தங்கம் டாலரில் விலையிடப்படுவதால் பலவீனமான டாலர் பிற நாணயங்களை வைத்திருப்பவர்களுக்கு தங்கத்தை மலிவாக்குகிறது. இது தேவையை அதிகரிக்கக்கூடும். பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வட்டி குறைப்புகள் அடிக்கடி செயல்படுத்தப்படுகின்றன. குறைந்த வட்டி விகித சூழலில் முதலீட்டாளர்கள் குறைந்த வருவாய் தரும் சொத்துக்களில் இருந்து தங்கம் போன்ற மாற்று முதலீடுகளுக்கு நிதிகளை மாற்றலாம். ஏனெனில் தங்கத்தின் விலை இத்தனை ஆண்டுகளில் பெருமளவு சரிந்ததே இல்லை. அதனால்தான் இன்றளவும் தங்கத்தினை ஒரு நம்பிக்கைக்குரிய முதலீடாக பார்க்கிறார்கள். அடுத்த சில வாரங்களுக்கு தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் தொடரும். அதே சமயம் இந்த ஆண்டு இறுதிக்குள் வரலாறு காணாத உச்சத்தை தங்கம் தொட்டுவிடும். 1 கிராம் 7500 வரை உயரும் என கணிக்கிறார்கள் முதலீட்டாளர்கள். செப்டம்பர் மாதத்திலேயே தங்கம் மீண்டும் அதன் உச்சத்தை தொட்டுவிடும்.